ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவோ பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா, இந்த சமயத்தில் முக்கியமாக நம்ம ஆனந்தியை எவ்வளோ பார்த்தோன்னாக்கா பழி வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஆனந்தியை பார்த்தோன்னாக்கா அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தோன்னாக்கா தெரியாமல் இருக்காங்க இல்லையா. அதை கண்டுபிடிச்சு ஆகணும், அவனை நான் சும்மா விட போகிறதுல பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம ஆனந்தி இருக்காங்க. என்ன இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆக்கணும்னா நான் சும்மா விடப்போன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு எவிடன்ஸை தான் தேடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன க்ளூ மட்டும் கிடைச்சா போதும், அவனை நான் சும்மா விட போகிறது கிடையாது, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவனை நான் பழி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நம்ம மகேஷ் தான் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம ஆனந்திக்கு தெரியாதனால அவங்களுமே ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த ஆனந்திக்கு இந்த உண்மை தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா ஒரு பக்கம் எந்தெந்த வகையெல்லாம் பார்த்தோன்னா அவங்கள தடுக்கணும், அவளை பார்த்தோன்னாக்கா இந்த எவிடன்ஸ் கிட்ட வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களோ அதுதான் எல்லாமே சொதைப்பெருச்சு. ஏன்னா இந்த டைமில் நம்ம சௌ என்ன பண்ணாங்கனாக்கா எப்படியோ ஒரு வழியை பார்த்தோன்னாக்கா இப்போ அந்த இடத்துல எவிடன்ஸை பார்த்தோன்னாக்கா ஒரு பென்ட்ரைவில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம மித்ரா நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த எவிடன்ஸ் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, அவள் கையில் இப்போ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இதை வச்சு தான் பார்த்தோன்னாக்கா இப்போ நம்ம மகேஷை நம்ம ஆனந்தி கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க. நம்ம அன்பு பார்த்தோன்னாக்கா இப்போ வெறுக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கேன்ல எல்லாருக்குள்ளே ஃப்ரெண்டு கையிலையும் கேட்டு நம்ம ஆனந்தி இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம அன்பு ஃபுல்லாக வெறுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு இவன் காரணம் இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ அன்பு பார்த்தோன்னாக்கா நம்ம லவ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவரை நம்ம அசிங்கப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட லவ் நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் நமக்கு உண்மையாக இருக்காரு, நாம் அவரை பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம் அவமானப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த இடத்துல ரொம்பவே நம்ம அன்புக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம அன்புவை நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்தா அவனே இந்த லவ் விட்டு போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே அந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது கிடையாது. நம்ம அன்பு எவ்வளோ நீ என்னை அசிங்கப்படுத்தினாலையும் பரவாயில்ல, நான் உன் பெண்ணாட தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவரு நிறைய விஷயத்த பண்ண போகிறாரு. ஆனால் இந்த டைமில் எப்படிடா நம்ம சௌக்கு எவிடன்ஸ் கிடச்சிச்சுன்னா ஒரு பக்கம் நம்ம மித்ரா பார்த்தோன்னாக்கா இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மகேஷோட அப்பாவும் அவளை பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அனுப்பிச்சிருவாங்க இல்லையா. இப்போ நம்ம சௌ என்ன பண்ணாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அங்கே போயிட்டு அந்த எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. சும்மா இல்லாமல் நம்ம ஆனந்தி கையில் இந்த உனக்கு தேவையான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்த பிறகுதான் பயங்கரமான ஒரு ஷாக். என்னன்னா நம்ம ஆனந்திக்கு கர்ப்பத்துக்கு காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம மகேஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ஆதாரத்தை எடுத்துன்னு போயிட்டு இப்போ நம்ம மகேஷ் கையில் காட்டி நம்ம மகேஷை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்தோன்னாக்கா இந்த டைமில் நம்ம ஆனந்தி யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.